சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதாங்க கும்பராசி. 11வது இடத்துல வரக்கூடிய ராசியும். மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. எதையுமே சரியாக புரிஞ்சு கொள்வாங்க. மேலுமே அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே இருப்பாங்க. இது ஒரு காற்று ராசிங்க. பல நேரத்தில் ஒரு நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. நீதிபதியான சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சரியாக நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு அநீதிகளையுமே இவங்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அதை எல்லாமே தட்டி கேட்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு மற்ற ராசிக்காரரை விட ஞாபக சக்தியானது அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நேசமாக நடந்து கொள்வாங்க. வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கருணை உணர்வு அதிகமாகவே இருக்கும். பேராசை அதிகமாக இருக்காது. அடுத்தவங்களுக்கு உதவ எப்போவுமே தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள். இவங்க வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அதிகனே சொல்லலாம். மேலுமே கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழிலாகட்டும் செஞ்சாலும் சரிங்க, அதில் வெற்றியை பெற ரொம்ப கடினமாக உழைப்பாங்க. சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிகஸ்தரர்களாகவும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. மேலுமே தங்களோட உயர் துறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கவும் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. அதோடு சிறந்த ஆலோசகராக செயல்படுவாங்க. பணி செய்கிற இடத்துல கூட பொறுத்த வரைக்குமே குழு தலைவராக மேலராக ரொம்ப திறமையாக செயல்பட்டு அதில் வெற்றியை காணக்கூடிய நண்பர்களாகவும் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருங்க. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த புத்தாண்டில் ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்கள், இவங்களுக்கு இந்த மாதத்தில் காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, மேலுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, மேலுமே இவங்க நிறைய பேர் பார்த்திங்களா பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். இதனால் நிறைய பேர் அவதிப்பட்டுட்டும் இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த அமாவாசையில் எப்படி வழிபாடுகள் செய்யலாம், இதனால் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. இருந்தால் கூட கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பேச்சில் தான் அவங்களுக்கு பிரச்சனையே. மற்றபடி அடித்து தூள் கிளப்பும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. 2026 ஜனவரி மாதம் தொடக்கத்தில் ரிஷபராசியில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்குது. கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இந்த கிரகங்களோட அடிப்படையில் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே அவங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பூச்சிக்கடி விஷக்கடி தொந்தரவுகள் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கும் வகையில் இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளில் நீங்கள் தப்பிக்கலாம். இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ராசிக்கு அதிபதி சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அமைப்பானது இருக்குது. குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வேலையின் மூலம் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். சில நேரம் பார்த்தீங்களா கோபம் ஏற்பட்டால் கூட பல நேரம் நீங்கள் குணத்தோடு இருப்பீங்க. 2ல் சனி இருக்கிறதுனால வீட்டு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. தெய்வ அனுகிரகமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் இருக்கும். உங்களோட பேச்சில் மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே பேச்சினால மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சில நேரம் நல்ல வருமானம் அதிகரிக்கும்படி உங்களுடைய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். நெகட்டிவான பேச்சுகளை பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து பேசுவதாக இருந்தாலும் சரிங்க, செய்வதாக இருந்தாலும் நல்லது. இளைய சகோதரனால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பழைய சொத்து ஒன்றை வாங்கி விற்கும் யோகமானது அமைஞ்சிருக்குங்க. பயணத்தினால லாபம் உங்களுக்கு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மன தைரியமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். கணவருக்கு பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே உயர்வுகள் ஏற்படும். குரு பகவான் பார்ப்பதனால பொருளாதார உயர்வு ஏற்படும் வகையில் அமைஞ்சிருக்கும். கௌரவம் உங்களுடைய அதிகரிக்கும். மேலுமே சுக்கிரன் 11ல் இருக்கிறதுனால வீட்டை அலங்காரப்படுத்துவீங்க. வீட்டு உபயோக பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க.
அதனால் செலவுகள் கூடும். வாகனத்தில் சிறிய சிறிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்குமே பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அந்த 2026 ஆனது உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும் ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. குழந்தைகளோட திருமணம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கூடி வரும் வகையில் அமையும். செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மனதை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதனால சொத்து வீடு கட்டும் யோகமானது உங்களுக்கு சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்குங்க. பெற்ற தாய்க்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். மேலுமே கணவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உடைய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கணவருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கானவும் வாய்ப்பு இருக்குங்க. விநாயகர் நரசிம்மர் வழிபாடு கணவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு. அரசு துறையில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பகைத்து கொள்ளாமல் இருப்பது தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. திடீர் வருமானம் வரும். அதே மாதிரி கணக்கு வழக்குகளில் ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டு பாத்திரங்களை பத்திரமா வைத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் திருமணம் கூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல வருமானமே ஏற்படும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெரிய வளர்ச்சி ஏற்படும். மேலுமே வரதராஜ பெருமாளை வழிபாட்டு செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. மனதில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசும் நீங்கள் பார்த்தீங்களா, பாதிக்கப்பட்டவங்களோட துன்பத்தில் பங்கெடுத்து கொள்ளும் ஒரு குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட ராசிக்கு நல்ல சந்திரன் நிற்கும் போது இந்த ஆண்டு புத்தாண்டானது பொறுக்க போகிறதுங்க. பொருளாதாரம் உயரும், செல்வாக்கும் கூடும், பேச்சிலையுமே ஒரு கம்பீரம் பிறக்கும். பழைய கடனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அந்த அளவுக்கு உங்களுக்கு உயரும். சில பேர் சொந்த வீடு வாங்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தள்ளி போய் கொண்டிருந்த மகளோட திருமணத்தை ஊரே பேசும்படி நீங்கள் ரொம்ப விமர்சையாக நடத்தி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மகனுக்கு வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சில பேர்த்துக்கு வெளி மாநிலத்தில் உயர்கல்வியை தொடரும் வாய்ப்புமே அமையும். அது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் உங்களோட திறமையை பயன்படுத்தி கொள்வது தான் ரொம்ப நல்லது. வெகு நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வழக்கில் நல்ல ஒரு தீர்ப்புமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பங்காளி பிரச்சனை முடிவிற்கு வரும். அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்த வண்டியை நீங்கள் மாற்றிட்டு புதிய வாகனத்தில் நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. இனி ஓரளவு உங்களுக்கு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்குங்க. நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே தெலுங்கு ஹிந்தி பேசுவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. நீண்ட நாளாகவே நீங்கள் போக முடியாமல் போன புண்ணிய தலங்களுக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் சென்று வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இல்லத்தரசிகளுக்கு பொறுத்த வரைக்குமே ஆடை ஆபரணங்கள் சேரும். கணவரோட அன்பானது அதிகரிக்கும். சில பேர் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புதிய டிசைனில் நகைகள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. புதிய வீட்டில் பிறந்த வீட்டோட பெருமையை பேசி கொண்டிருப்பீங்க. மேலுமே கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் யோகமே காத்திருக்கு. கனவு தொல்லை தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வியில் வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆசிரியர்களோட அன்பையுமே நீங்கள் பெற போகிறீங்க. சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சந்தை நிலவரத்தை அறிந்து புது சரக்குகள் கொள்முதல் செய்கிறது நல்லதுங்க. புதிய புதிய கிளைகள் எல்லாமே தொடங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களோட வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் உங்களோட கையானது ஓங்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்புகளை கூட ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிலிருந்து புதிய வேலைகளுமே தேடி வரும். அதை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் உங்களோட திறமைங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய நிறுவனத்திலேருந்து வாய்ப்புகளுமே வரக்கூடும். எதையுமே தட்டி கழிக்க வேண்டாம். உங்களோட படைப்புகள் வெளிப்படும். எழுத்து நடிப்பு ஆகிய துறைகளில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்தில் அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி நீண்ட நாளாகவே நீங்கள் திருமணமாகாதவங்களும் சரிங்க, நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களும் சரிங்க, இவங்க எல்லாமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த இந்த 2026 இந்த புது வருடத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தை அமாவாசை 18/1/2026 அன்று வருகிறதுங்க. இது தமிழ் மாதங்களில் தை மாதத்தோட முதல் அமாவாசை. சூரியன் உத்தராயணத்தில் நுழையும் ஒரு புனிதமான நாள் அப்படிங்கிறதுனால இது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. பித்ரு தோஷமானது நிவர்த்தி ஆகும். முன்னோர்களோட ஆசிகளை பெறவும் இந்த நாளில் நீங்கள் புனித நதிகளில் நீராடி தானங்கள் செய்வது மிகச்சிறந்த ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.